உடுமலைப்பேட்டை வனப்பகுதியில் சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுவது அம்பலமாகி இருக்கிறது. இது பற்றி வனத்துறையும் காவல்துறையும் விசாரணை நடத்தி வருகின்றன. இதேபோன்று தமிழகத்தில் சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதன் பின்னணியில் வெளிமாநில கும்பல்கள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எப்படி செயல்படுகிறது சந்தன மர கட்டை கடத்தல் விளக்குகிறது இந்த தொகுப்பு. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் வெட்டி திருடப்பட்ட சந்தன மரத்தின் மிச்சம். உடுமலைப்பேட்டையில் தனியார் தோட்டத்தில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சந்தன மரத்தை வெட்டி திருடிய கும்பலை வனத்துறையும் போலீசாரும் தேடி வருகின்றனர். நைட்டு 10 பேர் கொண்ட கும்பலா 5 பேர் கொண்ட கும்பலை சத்தம் இல்லாம நம்ம இன்னைக்கு நவீனமான இயந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு வெட்டி கடத்திட்டு போயிடுறாங்க. இது அரசாங்கம் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும், மழை வளத்தை காப்பதற்காக இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டிய ரொம்ப அவசியமா இருக்குது. கேரளாவில் சந்தனக்கட்டைக்கு அதிக மதிப்பு இருப்பதால் கிலோ ஒன்றுக்கு 1000 ரூபாய் கமிஷன் அடிப்படையில் உள்ளூர் கடத்தல் கும்பல் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 8 மாதங்களில் தமிழக கேரளா வன எல்லையில் சந்தன மர வெட்டி கடத்தல் தொடர்பாக 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதே காலகட்டத்தில் மட்டும் தோராயமாக 1400 கிலோ சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தன மரங்களை வெட்டி கடத்தியது தொடர்பாக 8 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறது காவல்துறையின் புள்ளி விவரம். முன்னாடியெல்லாம் தமிழகத்துல கொஞ்சம் கட்டுக்குள்ள இருந்தது. காரணம் என்னன்னா ஹோமிங் ஆபரேஷன் சொல்லிட்டு பக்கத்து மாநில வனத்துறையோட சேர்ந்து கூட்டு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க, அதில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அப்படியே விட்டதுனால டோட்டலா நிறைய அதிகமாயிருச்சு. நம்ம மரங்கள்ங்கிறது இயற்கை தந்த ஒரு வரம், அதை வெட்டகிறத தடுக்கணும். அதே மாதிரி சமூகத்தை காக்கணும், இயற்கை வளங்களை காக்கணும், சுற்றுச்சூழலை காக்கணும். தமிழக கேரளா எல்லையில் கூட்டு ரோந்து செல்வது, வழக்கு விசாரணையில் தகவல் பரிமாற்றம் ஆகியவை மட்டுமே சந்தன மர கடத்தலை தடுக்க உதவும் என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.